சில நேரங்கள்ல ஆண்டவர் கொஞ்சம் ஆசீர்வாதங்களை நம்முடைய கையில தந்திருப்பாரு. அந்த கொஞ்சம் ஆசீர்வாதம் நமக்கு மிகவும் குறைவா காணப்படலாம், நம்முடைய தேவைக்கே இல்லாதது போல காணப்படலாம். நாம இதுக்கு மேல என்ன செய்ய போறோம்னு திகைச்சு போய் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில சில நேரங்கள்ல ஆண்டவர் தேவையுள்ள மக்களை நம்ம கிட்ட அனுப்புவாரு. ஆனா நாம என்ன செஞ்சிருவோம்னா, நம்முடைய கொஞ்ச ஞானத்துல அநேக நேரம் ஆமா நமக்கே இல்லை, நாம ஏன் இவங்களுடைய தேவையை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சுயநலமா சிந்திச்சு நம்ம அந்த ஆண்டவர் நமக்கு தந்த அந்த கொஞ்சத்தை நம்ம என்ன செஞ்சிருவோம், புதைச்சி போடுறவங்களா காணப்பட்டுறோம். ஆனா ஆண்டவர் சில நேரங்கள்ல விதையா சில ஆசீர்வாதங்களை, சில கொஞ்சம் ஆசீர்வாதங்களை, மிச்சமான ஆசீர்வாதங்களை விதையா நம்ம கையில தந்திருப்பாரு. அதை நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது அது விதையா மாறுது. அந்த விதை எப்படி, ஒரு விதை விதைக்கப்பட்டா அது அந்த நேரம் இல்லாம போற மாதிரி, செத்து போன மாதிரி காணப்படலாம். ஆனா அது முளைச்சி 30, 60, 100 பலனை தரும். ஒரு விதையை விதைக்கும் போது, ஒரு நெல் விதையை நம்ம விதைச்சோம்னா அது நாத்தா முளைச்சி கொஞ்ச காலத்துல 1000 பலன் தரும், 1000 மணிகளை தரும். அதே போலதான் நம்ம கொடுக்கக்கூடிய கொஞ்சம் ஏதோ ஒரு நம்மகிட்ட இருக்க குறைவான பொருளை நம்ம யாரோ ஒரு தேவையான ஆட்களை தேவாவியானவர் நமக்கு காட்டும் போது, அவங்க நம்மளை தேடி வரும்போது, நம்ம இருதயத்துல போராட்டம் இருந்தா கூட நம்ம சந்தோஷமா அதை விதையா நினைச்சு கொடுக்கும்போது அது 1000 கோடியா பல மடங்கா நம்ம எதிர்பார்த்திராத அளவுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து போடும் அளவு திரும்ப நம்முடைய கரத்துல கிடைக்கும்.